வணக்கம். நான் உங்கள் மாதவன். பரபரப்பா போய்கிட்டு இருக்க அரசியல் களத்துல, புதுசா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகல போய் இணைஞ்சதை ஒட்டி, அவர் தந்தை ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. 4½ ஆண்டு திமுக ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு. 4½ வருஷம் திமுக ஆட்சி எந்தெந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை உருவாக்குச்சு, இப்போ அண்மையில பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல அரசு ஊழியர்களுக்கான அந்த ஓய்வூதியம் பிரச்சனை இப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 5 மாத காலங்களாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் முழு நேர ஆசிரியர்களா எங்களை பணி நியமனத்துறன்னு சொல்லி ஏமாத்திருச்சு திமுக அரசாங்கம். தேர்தல் வாக்குறுதி 181 311 கீழே எங்களுடைய பணி நிரந்தரம் பண்ணல அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. எதன் அடிப்படையில ராமதாஸ் அவர்கள் திமுகவுடைய ஆட்சி 4½ ஆண்டு ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்றாருன்னா, அன்புமணி போய் அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால ராமதாஸ் திமுகவுடைய கூட்டணியை நாடுகிறார். ஏன்னா அவர் பகிரங்கமா சொல்லிட்டாரு, தாவேகா கூட நாங்க கூட்டணி பேசல அப்படின்னு. அப்போ ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, திமுகவுடன் கூட்டணி வச்சு தனது மகளான காந்திமதி அவர்களை எம்எல்ஏ ஆக்கணும். தன்னுடைய பேரன், அதாவது பார்த்தீங்கன்னா பலராமன், அவரை தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே என்னன்னா, பாமகக்குள்ள பலராமன் அவர்களை எப்படி இளைஞரணி செயலாளராக கொண்டு வருவீங்க, மாநில இளைஞரணி செயலாளராக கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி அன்புமணி போர்க்கொடி தூக்குனார். இன்னைக்கு அது பெருசாகி என்ன ஆயிடுச்சு, அன்புமணி தனி பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியும், ராமதாஸ் அவர்கள் தனியா ஒரு பாட்டாளி கட்சி மாதிரியும், அதுல பலராமன்றவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, தாய்மாமனை எதிர்த்து அவர் பேசுறாரு. நீங்க மட்டும் வந்த உடனே மத்திய அமைச்சரவையில இடம் பெறலையா, நீங்க மட்டும் எப்படி மத்திய அமைச்சரானீங்க, கட்சிக்கு வந்த புதுசுல தானே ஆனீங்க, நான் மட்டும் கட்சியில சேரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க குடும்ப பிரச்சனைய அரசியல் பிரச்சனையா மாத்துறாங்க. அதனால அன்புமணி என்ன பண்ணிட்டாரு, அதிமுகவோட கூட்டணிக்கு போயிட்டாரு. ராமதாஸ் திமுக கூட்டணியை நாடுகிறார். எதற்காக? தன் மகளுக்காக, தன் மகள் வயிற்று பேரனுக்காக. ஆனா ராமதாஸ் ஒரு காலத்துல என்ன சொன்னார்னா, என்ன தவிர வேற யாரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரமாட்டாங்க, நான் தான் இந்த அரசியலோட கடைசி நபரு என் குடும்பத்துல அப்படின்னு சொன்னவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஃபார்முலா. எப்படி உதயநிதியை நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு ஒரு மேடையில ஒரு ஷோல கேட்கும்போது, ஐயோ நான்லாம் ஆட்சிக்கு வர மாட்டேன்ப்பா, எவ்வளோ சீனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஐயோ நான்லாம் அரசியலுக்கு வர மாட்டேன்ப்பா, எனக்கு முன்னாடி திமுகல எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் திமுகல இடம் இருக்கு, நான்லாம் கட்சிலாம் வரமாட்டேன், நான் சினிமாவில் மட்டும்தான் நடிப்பேன்னு சொன்ன உதயநிதி அரசியலுக்கு எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சு இன்னைக்கு துணை முதல்வர் வரைக்கும் ஆயிருக்காரு. எப்படி திமுக ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதோ அதே பேட்டர்ன் தான் ராமதாஸுக்கும். ராமதாஸுக்கு அப்புறம் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு ராமதாஸ் சொல்லியும் அன்புமணி வந்தாரு, மத்திய அமைச்சரவையில் இடம் பெற்றாரு. அன்புமணிக்கு அப்புறம் அவங்க அக்கா காந்திமதி வராங்க. காந்திமதிக்கு அப்புறம் அடுத்து யார் வரப்போறாங்க, பலராமன் வரப்போறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு அப்புறம் சௌமியா அன்புமணி, அப்புறம் அவங்களுடைய மகள்கள். அப்போ பரம்பரையா இவங்க என்ன பண்ண போறாங்க, அரசியல் வாரிசுகளை உருவாக்கிட்டே இருக்க போறாங்க. பாமகன்றது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய குடும்ப கட்சியாக மாறுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ராமதாஸ் அவர்கள் திமுகவை 4½ ஆண்டு சிறப்பாக ஆட்சி நடத்துகிறது. 4½ வருஷம் அது ஆட்சி நடத்தின விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அண்மையில தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்னா, தூய்மை பணியாளர்களுடன் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற ஒரு விஷயத்த இப்போ போட்டோ எடுத்து அந்த வீடியோவை அதிகமா இணையதளத்துல பகிர்றாங்க. அது கொஞ்சம் வைரல் ஆகுது. நான் கேட்குறேன், ஒரு மனிதனோட உட்காந்து பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்போ தூய்மை பணியாளர்களை நீங்க எந்த அளவுக்கு கன்சிடர் பண்றீங்க தெரியுதா? அவங்க என்னமோ தீண்டத்தகாதவர் மாதிரியும், நீங்க என்னமோ தேவ தூதர் மாதிரியும் அவங்களோட உட்காந்து நான் பிரியாணி சாப்பிட்டார். முதலமைச்சர், நம்ம மேயர் பிரியா அவர்கள் சொல்றாங்க, முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுடன் உட்கார்ந்து உணவு அருந்தினார். இன்னும் பெரிய விஷயம், அது சாகசமா? இதுல என்ன பெரிய பெருமை இருக்கு? தூய்மை பணியாளர் மனிதன் தானே. இப்போ அவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கான் தூய்மை பணியாளர்கள், அவனை சந்திச்சு பேசுறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. கொளத்தூர் தொகுதியில போய் கம்பு சுத்துறார், சிலம்பம் சுத்துறார். நான் கேட்கிறேன், முதலமைச்சர்ன்றவர் தமிழ்நாடு ஃபுல்லா முதலமைச்சர், ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் கொளத்தூர் தொகுதியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றாரு?
எந்த நலத்திட்ட உதவிகள் வந்தாலும் கொளத்தூர் தொகுதிக்கே முதல்ல போறாரு. இப்போ பொங்கல் விழா கூட கொளத்தூர் தொகுதியில தான் கொண்டாடுறாரு. அப்போ முதலமைச்சர்னா தேர்தல் மோடுக்கு வந்துட்டாரோ? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசியல் மோடுக்கு வந்ததுனால தன்னுடைய தொகுதியை மட்டும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே மட்டும் வாக்குகள் அதிகமாக வாங்கணும்னு நினைக்கிறாரோ? இந்த எஸ்ஐஆர் பணி தீவிரத்தில் வேற 50,000லேருந்து 1,00,000 வாக்குகள் வரைக்கும் கொளத்தூரில் நீக்கியிருக்காங்களாம். எல்லாம் எப்படி? தேர்தலில் போஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் விழக்கூடிய வாக்குகள், அதாவது மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் விழக்கூடிய வாக்குகள். எப்படி இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க திருமங்கலம் ஃபார்முலா, அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்சி தரங்கெட்டு போயிட்டு இருக்கு. இங்க ஒருத்தவங்க கூட்டணிக்காக 4.5 வருஷம் ராமதாஸ் வாய் கூசாம 4.5 வருஷம் திமுக ஆட்சி சிறப்பா இருக்குன்னு பேசுறாரு. அது மட்டும் இல்லாம 4.5 வருஷத்துல இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல லேப்டாப் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் லேப்டாப் கொடுத்தேன்னு சொன்னாங்க. எப்படி 10 லட்சம் லேப்டாப் கொடுப்பாங்கன்னு தெரியல. இன்னும் 3 மாசத்துல தேர்தல், எப்படி கொடுக்க முடியும்? சரி, லேப்டாப் கொடுத்தாங்கல்ல, லேப்டாப் கொடுக்கும்போது யாரை வச்சு கொடுக்கணும்? ஒரு கல்வியாளர்களை, ஒரு ஐஏஎஸை, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அப்படிதானே வச்சு கொடுக்கணும். சினிமா நடிகர்களை கூட்டு வந்து வச்சு கொடுக்குறாங்க. இந்த அரசாங்கம் சினிமா நடிகர்கள் பின்னாடி தான் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. அதுல விஜய் சேதுபதியெல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க. விஜய் சேதுபதினா ஐபிஎஸ்ஆ, ஐஏஎஸ்ஆ, ஐஎஃப்எஸ்ஆ இல்ல ஐஆர்எஸ்ஆ? அவர் ஒரு திரை கவர்ச்சி நடிகர், அவ்வளவுதான். திரையில நடிக்கிறதுலாம் உண்மையா? விஜய் சேதுபதியை வச்சு பேச வைக்கிறாங்க, மணிகண்டனை வச்சு பேச வைக்கிறாங்க, நடிகர் கார்த்தியை வச்சு பேச வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், இதெல்லாம் என்னப்பா? இதெல்லாம் சமூக நீதியா? படிக்கிற புள்ள மனசுல என்ன விதைக்கணும்? நல்லா படிக்கணும், படிப்பை தவிர வேற எதையும் சிந்திக்க கூடாது அப்படின்றத விதைப்பியா? இல்லை சினிமா கூத்தாடிகளை கூட்டின்னு வந்து வச்சு அவங்க லேப்டாப் கொடுத்தா அப்போ படிக்கிறவனா நினைப்பான்? படிக்கிறத விட நடிச்சாதான் நம்மளை மதிப்பான் போல. நம்ம நடிக்க போகணும் தான் நடிப்பான். நடிப்புன்றது ஒரு கலை, அவ்வளவுதான். அவங்கள வந்து மாணவர்கள் கிட்ட கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நீங்க கவர்ச்சி காட்டுறீங்க நடிகர்களை வச்சு. எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பம், இந்த திமுக குடும்பம் நடிகர்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு. கமலஹாசன் வீட்டுக்கு போறது, கமலஹாசன் வீட்டுல இருந்து படம் எடுக்கிறது, ரஜினி படம் எடுக்கிறது, இந்த ப்ரொடெக்ஷன் ஆபீஸ் வச்சதுல இருந்தே திமுக குடும்பம் இந்த நடிகர்கள் பின்னாடி. நடிகர்களை வச்சு ஒரு புதிய திட்டம் வச்சு அதுல மக்களை கவர முடியுமா? அது மூலமா மக்கள் ஓட்ட வாங்கலாமா? இப்ப அப்படி பண்ணி தான் இந்த அளவுக்கு சினிமாவை தரங்கெட்டு கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்னைக்கு ஜனநாயகனுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்கறது எல்லாரும் பிஜேபின்றான். பிஜேபிக்கும் அதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? பிரச்சனை கொடுக்கறது திமுக. திமுகவிற்கும் ஜனநாயகனுக்கு தான் போட்டி. இதுல பிஜேபி உள்ளேயே வரல. பிஜேபி அரசியல் பண்ணணும்னு நினைச்சிருந்தா கரூர் சம்பவத்திலே அரசியல் பண்ணியிருக்கலாம். ஆனா ஜனநாயகனுக்கு ஆதரவா குரல் கொடுத்தது பிஜேபி தான். ஏன்னா சென்சார் போர்டில் இந்த அளவுக்கு தணிக்கை குழு பிரச்சனை பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் எந்த படத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொன்னது பிஜேபி தான், சென்சார் போர்டு தான். காங்கிரஸ் தான் ஜனநாயகன் படத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஏன்னா ஜனநாயகன் படத்துல காங்கிரஸ்க்கு எதிரான கருத்துக்கள் இல்லை, பராசக்தியில காங்கிரஸ்க்கு எதிரான கருத்துக்கள் இருக்கிறதுனால இப்போ காங்கிரஸ் என்ன பண்றாங்க? ஜனநாயகனுக்கு ஆதரவா குரல் கொடுக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் திமுக கூடயும் கூட்டணியில பேசுறாங்க, தாவேகா கூடயும் கூட்டணியில பேசுறாங்க. ஆனா உண்மையிலே அரசியல் பண்றது காங்கிரஸ். ஆனா எல்லாரும் பிஜேபின்றாங்க. இந்த மக்களுக்கு எப்பயுமே இந்த பிஜேபி பத்தி பேசலன்னா தூக்கம் வராது. ஆனா உண்மையிலே வந்து காங்கிரஸ் பாருங்க ஜனநாயக பொங்கல் வைக்க போறாங்க, திமுக திராவிட பொங்கல் வைக்க போறாங்க. ஆனா கூட்டணி என்னமோ திமுக காங்கிரஸ் தான். பராசக்தி படத்துல யாரை வந்து திட்டுறாங்க? காங்கிரஸ் தான் திட்டுறாங்க. மொழி போர் யார் ஆட்சி காலத்தில் நடந்தது? இந்தி திணிப்பு போராட்டம் யாரை எதிர்த்து நடத்தப்பட்டது? எல்லாமே காங்கிரஸ் எதிர்த்து தான். ஆனா இவங்க எல்லாரும் பிஜேபின்றாங்க. இன்னைக்கு சினிமால ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், அதுவும் குறிப்பா தமிழக சினிமால ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா அது திமுகவுடைய தயவு இல்லாம ரிலீஸ் ஆகாது. அப்படி இருக்கும்போது விஜய் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதுனால இந்த ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கிறது திமுக, பிஜேபி அல்லன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ நாளா தேர்தல் வேலையில இவ்வளோ நாளா இந்த 4.5 வருஷமா மக்கள் மீது அக்கறை இல்லாம இருக்கிற திமுக அரசாங்கம் கடைசி இந்த 3 மாசத்துல கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணி லேப்டாப் கொடுக்குறாங்க. 10 லட்சம் லேப்டாப் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? சரி, கடந்த ஆட்சியில இந்த லேப்டாப் யாருக்கு வழங்கப்பட்டது? 12ஆம் முடித்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்றைக்கு யாருக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க? 3 வருஷம் முடிச்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு லேப்டாப் தராங்க. அப்போ
12வது முடிச்ச பையனுக்கு லேப்டாப் உடைய தேவை இருக்குமா? காலேஜ் 3 வருஷம் முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்ல அவன் கேம்பஸ் இன்டர்வியூல பிளேஸ்மெண்ட் ஆகி போறவனுக்கு லேப்டாப்போட யூசேஜ் இருக்குமா? ஏன்னா 3வது வருஷம் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். கிட்டத்தட்ட அவனுக்கு 18 வயசு நிரம்பி ஓட்டு போடுறதுக்கு தகுதியான நபர். ஆனா 12வது முடிக்கும் போது 17 வயசு தான். அப்போ இவங்க குறிக்கோள் எல்லாமே இந்த வாக்குகளை பெறணும், குறிப்பா ஜென்சி இளைய தலைமுறையோட வாக்குகளை பெறணும்னு இந்த லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த லேப்டாப்பை வாங்கி நம்ம இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அதுல ஸ்டாலின் போட்டோவை எப்படி அழைக்கலாம், பெட்ரோல் ஊத்துனா சீக்கிரமா அலையுது, தின்னர் போட்டாதான் நல்லா அலையுது, அதுக்கு மேல வேற ஒரு சினிமா நடிகர் புகைப்படத்தை ஒட்டுவோம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லா விஷயத்திலுமே பணத்தை கடன் வாங்கி தேவையற்ற வீண் விளம்பரத்துக்கு தான் இந்த திராவிடியன் மாடல் ஆட்சி செயல்படுத்துறாங்க. மக்கள் பயன்பாட்டிற்கு எதுவுமே இல்லை. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் கூப்பிட்டு ஏன் போராடுறீங்க, 5 மாசமா எதுக்காக போராடுறீங்க, உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவங்க நீங்க அந்த பணியை ராம்கி நிறுவனத்துக்கு கொடுத்ததுக்காக கூட போராடல, திருப்பி எங்களுக்கு வேலை கொடுன்னு போராடுறாங்க. எங்கள் பணியை நிரந்தரம் செய்யணும் கூட அவங்க போராடல, எங்களுடைய வேலையை திருப்பி கொடுன்னு போராடுறாங்க. அதை கூட இந்த அரசு செவி சாய்க்கல. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். அதில் மாற்றுத்திறனாளியா இருக்கார் ஒரு பகுதி நேர ஆசிரியர். அவர் சொல்றாரு, திமுக இந்த விளம்பரத்துக்கு செலவு பண்ண பணத்துல அந்த பணத்தை எங்ககிட்ட கொடுத்துருந்தா இந்த ஆசிரியர்களோட பணியை நிரந்தரம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு விளம்பரத்துக்கு செலவு பண்ணாங்க. நம்ம செஸ்ஸு, உங்களுடன் ஸ்டாலின், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம்னு எதெல்லாம் போய் சேர்ந்துச்சான்னு தெரில. இந்த விளம்பரம் மட்டும் நிறைய சேர்ந்தது. இந்த விளம்பரம் இந்த விளம்பரத்துக்கே அத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கு இந்த திமுக. இப்படி இருக்கிற திமுகவை ராமதாஸ் புகழ்ந்து பேசுறாருன்னா கூட்டணியை தவிர வேற என்ன? இன்னும் ராமதாஸ் தனக்காக இருக்கிற மக்களை பார்க்காத விட தனக்காக இருக்கக்கூடிய தன் சமூக மக்களின் நலனுக்காக பேசாம தன் குடும்ப நலனுக்காக பேசுறாரு. இதை மக்கள் கவனிச்சு இந்த மாதிரி தனக்காக சுயநலமா தன் சுயநலத்திற்கு சுயலாபத்திற்கு கட்சி நடத்துறவங்கள ஆட்சி நடத்துறவங்கள மக்கள் புறம் தள்ளிட்டு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.